பற்றி அவங்களுக்கு தெரியாதுண்ணே. சாக்கு போக்கு சொல்லாத என்கிட்ட. நான் யாருன்னு அவன்கிட்ட காட்டுவேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? தூக்கிடுவான் அவனை. அவனை தூக்குனா மட்டும் போதாது, வாழ்க்கையில ஏன்டா அவன்கிட்ட வச்சுட்டு வேதனை படணும். என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன், விடு. சொல்றா சொல்றா, உன்னதாண்டா கேக்குறேன். சொல்றா சொல்றா சீக்கிரம். ஹலோ பின்ஸ், எங்க இருக்கிற? அர்ஜென்ட்டா உன்னை பார்க்கணும். இத வந்துடுறேன். ஓகே இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எதுக்கு சிலையை அவசரமா வர சொன்ன? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு குமரேசா. என்ன சொல்ற? என்ன சிலை இப்படி சொல்றா? அவ சொன்ன மாதிரியே ஊரை விட்டு போயிடலாமா? चलाइए चलाइए चलाइए. எங்க போயிட்டா? கடுதாசி அம்மா என்னை மன்னிச்சிரு. உன் வார்த்தையை தட்டிட்டு போறேன். வேற யார் கூடயும் போல. நான் உசுருக்கு உசுரா காதலிச்ச என் குமரேசன் கூட தான் போறேன். என்னை தேடாத. உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. இப்படிக்கு உன் அன்பு மகிழ்ச்சி இல்லாயும். அடி பாவி, தலையில மண்ணள்ளி போட்டாலே. பின்ஸ், இந்த வீடு தான் குமரேசன் வீடு. வண்டி நிறுத்து. அதான் அவங்கள்ட்ட கேளு. ஓ ஓ குமரேசன் வீடு தானே இது? குமரேசன் எங்கயா? ஓ என்ன சொல்ற? என்ன ஒண்ணு கேட்கல. ராம் பாடிட்டு இருக்கிற வா. சரியான ஆளா இருக்கிய. பின்ஸ், பஸ் ஸ்டாப்புக்கு போடு. பின்ஸ், இந்த கடையும் ரெகுலர் கடை தான். என்ன மாயாண்டி, நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கானே. 2 டீ போடு. என்ன சுப்பிரமணிய திருப்பதி எப்படி பாரு? அவங்கள பத்தி தெரிஞ்சா வந்து சொல்லணும்பா. மாயாண்டி கிட்ட சொல்லிடு. சரிங்கண்ணே. சரியா? சரிங்கண்ணே. டீயா போட்டு கட்டி நீயே குடி. எடுன்ஸ் வண்டியா. மாயாண்டி கிட்டே சொல்லிடு. எங்க போனான்னு தெரியலையே. சிக்காமையா இருக்க போறான். கையில கிடைக்கட்டும் மாவனை, அப்புறம் பாத்துக்கிறேன்டா அவனை. பிள்ளையாருப்பா, நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன் பிள்ளையாருப்பா. என் பேச்சு பாசமாக வளர்த்தேன். நான் சொல்லாமல் போயிட்டேன். மறுபடியும் என்கிட்டயும் உங்களுக்கு சேர்த்தணும் பிள்ளையாப்பா. உன்னையே நம்பியிருக்கேன்ப்பா. பேத்தி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே. ஆண்டவா, யோ தாத்தா, உன் பேத்தி செல்லாயி குமரேசங்கட ஓடி போயிட்டாலாமே. தலை இழுத்து சின்ன பையன் கொண்டு நம்மளை கவலைப்படுத்துறேன்.
யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியல சாமி. ஏய் என்ன தாத்தா கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போயிடுறீ? ஓடுகாலு பேத்தியை வளர்த்ததுக்கு பேசாமல் நாண்டுக்கு சாகலாம். அண்ணாச்சி இந்த மேப் பாருங்க. இந்த ஏக்கரா ஒரு 6 ஏக்கரா ஒரு 70 சென்ட் இருக்குது. இந்த இடத்த வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, இந்த மினரல் வாட்டர் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பொருத்தமான இடம். இது நமக்கு மனசு பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. இந்த இடம் நீங்கள் மினரல் வாட்டர் கம்பெனி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் முதல்ல குமரசபை கூட ஓடி போயிட்டாங்க ஐயா. இது கொஞ்சம் படிச்சு பாருங்க ஐயா. உங்களோட எனக்கு வேற யாரும் இல்லை. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய், நம்ம ஊர் பொண்ணு கல்யாணம் ஆனாங்கூட போனா தப்பு இல்ல, தப்பானா கூட போனா தப்பு. பொத்தைக்கு ஒரு பிள்ளையா, தவம் இருந்து பெத்த பிள்ளையா. ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டு ராத்திரிக்குள்ள புள்ள வீடு தேடிடுவா. எற வண்டியா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹலோ, நான் கனவி சந்தானம் பேசுறேன். நீ எங்க இருக்க? ஸ்டேஷன்லையா? சரி, ஒன்று நான் பார்க்கணும், வீட்டுக்கு வா. சரி, வா வா. சார், குட் மார்னிங் சார். வணக்கம். ஸ்டேஷன்லேருந்து அவசரமாக வர சொன்னீங்களா சார்? என்ன சார் விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் நீ வர சொன்னேன். சொல்லுங்கள் சார். நம்ம ஊரில் செல்லாங்கிற பொண்ணு காணா போயிருக்கா. அவங்க அம்மாவும் அவங்க தாத்தாவும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த விஷயமா யாரு? என்னையா? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடமும் தேடியாச்சுண்ணே. செல்லாய் கிடைச்சாலா? சுத்துப்பட்டி ஃபுல்லா தேடியாச்சுண்ணே, எங்கேயும் கிடைக்கலண்ணே. அப்படியா? போய் சுத்தியில சொந்த வந்த வீட்டுல போய் தொலைவுங்க போல. எடு வண்டியா. ஏப்பா, வண்டி கொஞ்சம் இருக்கு.